ஆக்ட்ரஸ் ஜோதிகா மும்பைல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பாலிவுட் மூவில கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வெப் சீரிஸ்லயுமே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நடிச்சு ரீசெண்டா வெளிவந்த வெப் சீரிஸ் தான் டப்பா கார்டல். இந்த வெப் சீரிஸ் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல அப்படின்னாலும் இதுல ஜோதிகாவோட கேரக்டர் தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது கோலமாவு கோகிலா படத்தோட ரீமேக் தான் ஹிந்தியில டப்பா கார்டல் அப்படின்ற வெப் சீரிஸை எடுத்திருக்காங்க. சாப்பாட்டு கேரியர்ல ட்ரக்ஸ் கடத்துற மாதிரி கேரக்டர்ல தான் ஜோதிகா நடிச்சிருக்காங்க. அதுக்காக சிகரெட் பிடிக்கிறது, லோக்கல் பாஷை பேசுறது, பேட் வேர்ட் பேசுறது அப்படின்ற மாதிரி நிறைய காட்சிகளை வச்சிருப்பாங்க. ஒரு படத்தை படமா மட்டும்தான் பார்க்கணும், தேவையில்லாத நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஜோதிகாவுக்கு ஆதரவா ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் நிறைய பேர் இந்த விஷயத்த விமர்சிச்சு தான் பேசிட்டு வராங்க. இந்த விஷயம் எப்படியோ சூர்யாவோட அப்பாவான சிவகுமார் காதுக்கு போக சிவகுமார் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமா திட்டி தீர்த்திருக்காரு. தனி கொடுத்தனும் போனா இப்படித்தான் மானத்தை வாங்குவீங்களா, பணத்துக்காக இப்படியெல்லாம் கூட நடிக்கணுமா அப்படின்னு சூர்யாவுக்கே ஃபோன் பண்ணி சிவகுமார் திட்டிருக்காரு அப்படின்னும், இதனால இந்த விஷயம் ரொம்ப பெருசாகி சிவகுமார் வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 36 வயது நிலை படத்தில் நடிக்கும்போது கூட சிவகுமாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மும்பையில் ஒரு விழால ஜோதிகாவோட ட்ரெஸ் தான் முதல்ல ஆரம்பத்தில் பிரச்சனையை கிளப்பிச்சு. அதுக்கப்புறமா இப்போ வாயில சிகரெட் வச்சு நடிக்கிறதும் ஒரு சினிமா தான், வெறும் நடிப்பு தான் அப்படிங்கிறது சிவகுமாருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சிவகுமாருக்கு சில பேர் ஃபோன் பண்ணி உன் மருமக ஏன் இப்படி நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்ற பயத்தினால இப்படிப்பட்ட சூழல்ல இந்த மாதிரி நடக்கலாமா அப்படிங்கிறது தான் சிவகுமாரோட மைண்ட் தாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஆக்ட்ரஸ் ஜோதிகா கூட ரீசெண்ட் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாள் சூர்யாவோட ஃப்ரெண்டு நான் நடித்த படத்தோட சீனை சூர்யாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணி, இவ்வளோ நல்லா நடிக்கிற ஆக்ட்ரஸை ஏன் நடிக்க விடாமல் தடுக்கிறீங்க, தயவு செஞ்சு அவங்கள நடிக்க விடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. மேரேஜ்க்கு அப்புறமா நான் சினிமாவில் நடிக்கிறத சூர்யாவும் சூர்யாவோட குடும்பத்தை சேர்ந்த யாருமே விரும்பலை அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த விஷயம் உண்மை கிடையாது. என்னோட குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த நான் தான் ஆசைப்பட்டேன். அந்த முடிவை நானே தான் எடுத்தேன். இந்த முடிவுக்கும் என்னோட கணவரான சூர்யாவுக்கோ அல்லது அவங்க குடும்பத்துக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இது முழுக்க முழுக்க என்னோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக போயிட்டு இருந்த சர்ச்சைக்கு இந்த இன்டர்வியூ மூலமாக ஜோதிகா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க.